ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மணத்தக்காளி கீரை சூப்பு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு மணத்தக்காளி கீரை நான் ரொம்ப எடுக்கலை. இது எங்கள் வீட்டில் வந்து இந்த கீரையை வந்து பறித்தோம் கொஞ்சம் தான். அதுக்கு வந்து தேவையானது கீரை, மணத்தக்காளி கீரை, வெங்காயம், சின்ன வெங்காயம், கழனி, இவங்க அரிசி களைவோம்ல கழனி, அந்த கழனி, சீரகம், தேங்காய் பூ கொஞ்சோன்னு, இது வந்து மிளகாய் வத்தல் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து வாய் வேக்காலம், வயிற்று வேக்காலம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இதுக்கு சூப்பு வச்சு நம்ம சோத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பேருக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு கழனியை வந்து நம்ம அதில் ஊற்றிடுவோம். வெங்காயத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவே போடுங்க, அதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் வத்தலையும் நம்ம அதில் போட்டுருவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா வந்து இந்த கழனி கொதிச்சதும் அந்த கீரையை போடுவோம். கழனி வந்து கொதி வந்துருச்சு. நம்ம இந்த கீரையை போட்டுடலாம். கீரை நல்லா மசிஞ்சு வேகட்டும். கீரை போட்டதும் நம்ம வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடலாம். சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வந்து உப்பு போட்டுருவோம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கம்மியாகவே போட்டுருங்க, உப்பு ரொம்ப போடக்கூடாது. சரி, வேகட்டும். நல்லா வந்து வேகட்டும், மசிஞ்சு வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, மசிஞ்சு வேகட்டும். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. மணத்தக்காளி கீரை சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வந்து இது வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நம்ம சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து இந்த குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மருந்து. இது மருந்து கீரை தான். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதோடைய மருத்துவ குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.